ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு கேம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பெட்டர் ஆன் பெட்டராக்கில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். அதிகமாக பேசுமா நம்ம அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த இடத்த விட்டு இப்போ காலி பண்ணி தான் ஆகணும். ஒரு நல்ல இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். இன்வென்ட்ரியில் வர இடம் இல்லை. கவுகு ஏதாச்சும் கிடச்சின்னா நல்லாயிருக்கும். ஒரு பேக் பேக்கு செஞ்சு லோட்டில் அதில் வச்சு எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. ஓகே, அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே வந்து இங்கே என்னென்னா லைட் எரியுதுன்னு பார்த்தா ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது. நமக்கு கொஞ்சம் நல்ல லாபம் தான். ஏன்னா கொஞ்சம் வில்லேஜில் லூட்டும் கிடைக்கும், ஃபுட்டும் கிடைக்கும். அதே நேரம் ஒரு வீட்டை பார்த்து அந்த இடத்துல நம்ம வீட்டை மாற்றிக்க வேண்டியது இப்போதைக்கு டெம்பரவரியாக. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு தனியாக ஒரு வீடு கிடைக்க வேண்டியது. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 2-3 வீடு இருக்குது. இங்கிட்ட தான் நிறைய இருக்குது. நாங்கள் இங்கிட்ட போவோம், போய்ட்டு ஏதாச்சும் லூட்டு கிடைக்காம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நைட்டாக போயிடுது. ஒரு பெட்டு ஒன்று பார்த்து படுத்து தூங்கணும். இங்கே மேக்ஸிமம் இருக்கா? ஓகே, இங்கே பெட்டு கிட்டு எதுவும் இல்லை, செஸ்ட்டு அதுவும் எதுவும் இல்லையா? ஓகே ஓகே, இந்த வீட்டை மூடிட்டு எத்தாப்பில் ஒரு வீடு இருக்குது. ஓகே, இந்த வீட்டில் செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டில் ப்ரெட்டு மட்டும் இருக்குது. என்னடா மேலே போகிற மாதிரி இருக்குது வழி. வீடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா வீடு இது? இவ்வளோ வுட்டுகளாக இருக்குது. ஓகே, இங்கிட்ட வழி இல்லை போல இருக்குது. ஓகே, வெளியே போயிடுவோம். நைட் ஆயிடுச்சு, நல்லா இருட்டிடுச்சு. இந்த வீட்டில் பெட் இருக்குமா? ஓகே, இந்த வீட்டில் பெட் இருக்குது. நாங்கள் தூங்கி எழுச்சிக்கலாம். காலை எழுந்துச்சி பார்த்தா ஸ்லைமாக இருந்தாங்க. என்னடா ஸ்லைமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைம்லாம் அடித்து கொண்டுட்டு ஜாம்பிலாம் கொண்டுட்டு, இதில் என்னென்னா ஜாம்பிஸ்லாம் வில்லேஜரை கில் பண்ணி ஜாம்பி வில்லேஜரை மாற்றி நிறைய நடந்துடுச்சு. இதில் இவங்க ஸ்லைமை மட்டும் அடித்து போட்டுட்டு சரி இவங்க லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணலாம் பார்த்தா நம்ம இன்வெர்ட்டரில் ஸ்டோரேஜ் இல்லை. ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்திருக்கு. சரி நம்ம கிராஃப்டிங் டேபிள் இது எடுக்கலாம் பார்த்தா எடுக்க முடியல. இப்போ கிராஃப்டிங் டேபிள் ஒரு வைக்கலாம் பார்த்தா வுட்டும் கையில் இல்லை. ஓகே, என்னடா பண்ணேன்? நமக்கு ஸ்லைம் இப்போ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணிவிட்டு ஹெல்மெட்டை பார்த்தேன். 3 லெதர் ஹெல்மெட் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று கீழே போடலான்னு யோசித்து லாஸ்ட்டாக 1 மட்டும் நான் எடுத்து கீழே போட்டேன். 3 ஹெல்மெட்லேயே எல்லாம் என்சாண்டிங் பார்த்தேன். எல்லாத்துலேயும் சேம் என்சாண்டிங்காக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்மெட்டை கீழே போட்டு ஸ்லைமை மட்டும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வில்லேஜில், அதாவது வில்லேஜர் ஹவுஸில் போய்ட்டு லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னென்ன வீட்டில் என்னென்ன லூட் இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் எல்லா லூட்டையும் வச்சிட்டேன். ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லைல்ல, அப்புறமா எடுத்துக்கலாம். இங்கே தானே இருக்க போகிறோம் போட்டு இருக்கிற ஸ்டோரேஜ் லூட் எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டு நல்லா அந்த வில்லேஜை ஃபுல்லாக லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அதோட டவரில் லூட் வச்சுருந்தனால டவரில் இருக்கிற லூட் எடுக்க போயிட்டேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா என் கண்ணில் பார்த்திங்கன்னா அந்த கேரட்டு பங்கின் இதெல்லாம் பட்டுச்சு. ஓகே, போகிற வழியில் எதுக்கு அதையும் விட்டுட்டு போவேன், அதையும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கேரட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா சாப்பாடுக்கு ஃபுட் சோர்ஸுக்கு யூஸ் ஆகும். செரி பழம் இது இப்போ பங்கின்லாம் எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அங்கே இருக்கிற லூட்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். சரி வச்சுட்டு எடுத்து என்ன செய்யலாம் பார்க்கும்போது இங்கே காப்ளின் ஸ்பான் வைக்கிறது பார்த்தேன். ஓகே, இது என்ன வச்சுருக்கேன் போயிட்டு ட்ரேட் பண்ணலாம் பார்க்கும்போது மேப்லாம் வச்சுருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் அந்த மேப்பை வாங்கி அந்த இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். வேறு என்ன இருக்குன்னு பார்க்கும்போது 4 அயனுக்கு அயன் பிக்காக்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஓரளவுக்கு நல்ல என்சாண்டிங்கோடு இருக்குது, அன்பிரேக்கிங் எஃபிஷியன்சின்னு. அதனால் அதை எடுத்துடலாம் சொல்லிட்டு நான் பார்த்தேன். நான் போயிடுச்சுன்னா ஒரு 12 அயனையும் ஒரு போட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா போட்டில் இவனை பிடிச்சி வச்சேன்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் எப்போயாச்சும் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருப்பியா அப்படின்னு சொல்லி போட்டை அவன் பக்கத்தில் ப்ளேஸ் பண்ண வரல. சரி நானே உட்காந்து போட்டை கொஞ்சம் முன்னாடி நவட்டினேன். ஒரு பிக்காக்ஸ் வாங்கிட்டு முன்னாடி நவட்டினு வந்து அவன் போட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான். ஓகே, அதோட நான் கீழே இறங்கி வந்துட்டேன். அப்படி இருக்கட்டும்னு இவங்களுக்குள்ளே இப்படியே இருப்பேன்னு நினைக்கிறேன். டிஸ்பான் ஆகாமல் நம்ம அப்புறமாட்டு அந்த மேப்பை வாங்கி என்ன எதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அப்புறம் ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜே சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாமே, எதுக்கு வெட்டியாக சுற்றிக்கு இருக்கோம் பார்த்துட்டு ஒரு ஃபர்னஸை செஞ்சு அதில் கறியெல்லாம் போட்டு ஸ்மெல்ட்டிங் ஆரம்பித்து எக்ஸ்ப்ளோரிங் கிளம்பலாம்னு நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கறியெல்லாம் வெந்து முடிஞ்சோடனே நான் வந்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்து முடிஞ்சிச்சு. எல்லா கறியும் வேக வச்சு எடுத்தாச்சு.
நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரிங் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஒன்று பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஸ்பைடருக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஏன்னா ஸ்பைடர்கிட்டருந்து நம்மக்கிட்ட ஸ்ட்ரிங்ஸு கிடைக்கும். அதனால ஸ்பைடருக்காக வெயிட் பண்ணுவோம். ஸ்பைடரு எப்போ ஸ்பான் ஆக போகிறேன்னு தெரில. கவு ஷீப்பு இப்போதைக்கு எதையும் ஸ்பான் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஷீப்பை கூட போட்டு தள்ளிடுவோம். அப்படியே லைட்டாக சாப்பாடு சைடில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அந்த ஸ்கெலிட்டன் வந்து ஸ்பான் ஆகிட்டான். நமக்கு ஸ்கெலிட்டன் தேவையில்லை. அவன் லாங்லேருந்து அட்டாக் பண்ணுவான். எனக்கு பக்கத்தில் போவானா. இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாம்பி இருக்குது. ஓகே, என்சாண்டிங் ஜாம்பி கூட ஒன்று இருக்குது. அதை அடித்தா ஏதாச்சும் ரேராக கிடைக்கும். க்ரீப்பர் பக்கத்தில் முடிச்சாண்டா. ஓகே, வந்து என்ன கிடச்சிதுன்னு தெரில. ஓகே, வாங்க அந்த குழியை முதல்ல மூடிடலாம். இல்லை ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த நேரத்தில் இவனை வந்து அடிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். 17 டேட் இருக்குது. ஓகே, இந்த குழியை கொஞ்சம் மூடி விட்டுருவோம். ஐயோ, கீழே இருக்கிறத மட்டும் மூடுவோம். நமக்கு பள்ளம் குறைஞ்சது மட்டும் போதும். உள்ளே விழுந்துட்டு சீக்கிரம் வெளியே வரணும். உள்ளே மாட்டிக்கிட்டோன்னா பெரிய இதுவாகிடும். இந்த குழியை முடிடுவோம். இந்த இடத்த முடிடுவோம். ஓகே தான் ஓரளவுக்கு. ஸ்பைடர் ஏதாச்சும் ஸ்பானாக இருக்கா பார்த்தோன்னா எதுவும் ஸ்பான் ஆகலை இப்போதைக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பைடர் மாட்டிருக்கு. இது அடித்தா எத்தனை ஸ்ட்ரிங்கு கிடைக்குதுன்னு தெரில. என்னடா இருங்க, நான் முடிச்சிட்டேன். எத்தனை ஸ்ட்ரிங் குடிச்சுக்கோங்க. இதில் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருங்க, நல்லாவே என்ட்ரு பண்ணி பார்க்கல. ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே கொடுக்கலடா. சரி, ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே கொடுக்கல. இறங்கி வேறு ஏதாச்சும் ஸ்பைடர் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு இன்னொரு ஸ்பைடர் கண்டுபிடிச்சி இதை போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு. நார்மல் ஸ்வாட் வச்சு அடித்தேன். ஒரே ஸ்ட்ரிங் கிடச்சிருக்கு. ஓகே, ஸ்கெலிட்டன் நம்ம போட்டு தள்ளி நிறைய அடிச்சிடாதரா. முடிச்சிட்டேன் அவன். ஓகே, நான் இதை அதிகமாக காமிச்சு போர் அடிக்க விரும்பல. நான் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் கிடச்சக்கப்புறம் வந்து பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்ட்ரிங் கிடச்சிருச்சு. பேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா உள்ளே வச்சா நம்ம ஸ்ட்ரிங்ஸ் எடுக்கலாம்னு இப்போ தான் நான் கவனிக்கிறேன். இதை இவ்வளோ நேரம் இது கவனிச்சது தானே. அப்படியே ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துருக்கலாம் அழகா. சரி, என்ன செய்ய விடுங்க. ஓகே, நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேக் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸு உள்ளே செஸ்ட்டு தேவை. ஓகே, நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு செஸ்ட்டு ஒன்று இருக்கும். உள்ளும் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸும் இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் வச்சு ஒரு பேக் ஒன்று பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணி பார்க்குமா. ஓகே, இது என்னோட செட்டிங்ஸு. மாப் சைடு 8 வச்சா பேக் அதே மாதிரி நம்மளுக்கு இதை அப்கிரேட் பண்ணுறது. அந்த எக்ஸ்ட்ரா இதை வைக்கணும்னா வச்சுக்கலாம். ஓகே, இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது. என்னோடய க்ளோஸிங் ஆப்ஷன் வர மாட்டேது. ஓகே, பேக் பண்ணி தான் க்ளோஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நமக்கு தேவையில்ல விட்டுலாம் செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். கீழே செஸ்ட்டில் பண்ணிக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடும். ஓகே, நம்ம பேக் பண்ணியாச்சு. ஃபுட்டு அப்படியே தயாரிச்சாச்சு. இப்போ எக்ஸ்ப்ளோரிங் கிளம்பிட வேண்டியது. ஏதாச்சும் மாட்டை தான் பார்ப்போம், வில்லேஜ் ஏதாச்சும். ஓகே, எந்த சைடு போகலாம். அந்த சைடு போமா. இந்த மவுண்டனுக்கு மேலே ஏறி அந்த சைடு போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்லேருந்து அந்த மவுண்டன் ஏறி லைட்டாக தான் இறங்கி வந்திருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பில்டிங் தெரியுது. ஒவ்வொன்றையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே ஒரு வில்லேஜ் ஒன்று தெரியுது. இங்கிட்ட ஒரு வீடு ஒன்று தெரியுது. நிறையா இருக்குது. வாங்க எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் செஸ்ஸில் எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீட்டில் செஸ்ஸில் எதுவும் இல்லை. உள்ளே இனிமேல் இருப்பாங்கலாம் பார்த்தா. இந்த காப்ளின் இருக்கேங்க. ஓகே, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். காப்ளின் இவன் என்னென்ன ட்ரேடிங் வச்சுருக்கேன்னு. ஓகே, இவன் செஸ்ட் வச்சுருக்கேன். என்ன ப்ரெட்டு ஆப்பிள் இது 2 தானே. வேறு பெருசாக இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, நீ ட்ரேடிங் என்னடா வச்சுருக்கேன். ப்ரெட்டு கொடுத்தா இது கொடுக்குறது 6 அயனுக்கு என்சாண்டி புக் ட்ரீ போட்டு இது போட்டிருக்கு. ஓகே, கோல்டுக்கு 5 அயன் 3 கோல்டு கொடுத்தா. கீழே 2 விதமான மேப்ஸ் வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக அதில் கிடச்சா அதே அயன் பிக்கெட்ஸ் தான். ஓகே, கீழே வேறு என்ன வச்சுருக்கேன். 12 காப்பு கொடுத்தா 12 எமரால்டா. நல்ல ஆப்ஷனாக தான் இருக்குது. ஓகே, மற்றதெல்லாம் நார்மல் தான். ஓகே, வாங்க இதை உடச்சிருவோம். இதை உடச்சா ஏதாச்சும் கிடைக்கலாம். இல்லை லூட்டி இதில் அந்த இது கிடைக்கிற மட்டும் தான். ஓகே, வீட்டுக்கு மேலே போய் பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்னு.
ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் என்ன ப்ரெட்டு தான் கிடச்சிருக்கு. இது என்ன சீடு? ஓகே, சீடு தான். ஓகே, இந்த செஸ்ட்டில் ஸ்டோன் தானா? சரி, ஓகே, எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டோன் பெருசாக யூஸே இல்லை, இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம். தம்பி நான் வாழ்றான், நான் போய்ட்டு வரேன். இவன் இங்கே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், எங்கேயும் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க அடுத்த பில்டிங் போகலாம். அந்த ஏத்தாப்பில் இருக்கிற இந்த வில்லேஜ் வேணால் விசா டவர் மாதிரிக்குள்ள அது போயிடும். ஓகே, இந்த டவர் வந்தாச்சு. உள்ளே இனிமேல் எவனும் இருப்பாங்களான்னு தெரில. இந்த ஸ்டோனை வச்சு மேலே மறைச்சிக்கலாம். ஓகே, கதவுல ப்ளேஸ் பண்ணிடுறோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு டேட்டை உடச்சி கீழே கொடுத்து ஸ்வாட் எடுத்துருவோம். கதவை திறந்துட்டு என்னடா எவனும் தெரில, இல்லை எவனும் இல்லையோ. நான் ஏதாச்சும் இனிமே இருப்பான்னு நினச்சேன், எவனும் இல்லை போலக்கு. இங்கே செஸ்ஸில் எதுவும் இல்லை. ஓகே, இதை உடச்சி எடுத்துக்கலாம். வேறு எதுவும் செஸ்ட்டு இல்லையா? ஓகே, மேலே ஏறி பார்ப்போம். மேலே வேணாச்சும் இருப்பானா? ஒன்று இருக்கிற மாதிரி தெரில. இல்லை, செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, எமரால்டு, செரி பழம், ஸ்ட்ரிங்ஸு, இது என்ன ஸ்டோன் தெரில. அப்புறம் அப்சிடியனு, வாட்டர் பேக்கெட் கிடச்சிருக்கு. ஓகே, இது மேப்பு, இது ரெண்டும் எடுத்து வச்சுறேன். அதாச்சும் அச்சீவ்மெண்ட் போகலாம், வரலாம்ல. ஓகே, மேலே ஏற முடியல. மேலே ஒழுங்காக ஒரு ஏணி இருக்கலாம்லடா. ஓகே, இப்போதைக்கு இங்கே லூட் அடிச்சிடுவோம். அப்சிடியன் ஒரு அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸ்டோன் எமரால்டு, இது புக் இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்க போகிறேன்னு தெரில. இதை போட்டிருக்கு பிளான்னு. இதுதான் நமக்கு ஒன்றும் புரியல, தேவையில்லாத விஷயம். புக்கை தூக்கி உள்ள வச்சுட்டு அடுத்த நைட் ஆகுது. அதுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் போய்ட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கேருந்து பக்கமாக தான் தெரியுது, அதனால் வேகமாக கீழே இறங்கிட்டு இங்கேயும் தூங்கி எழுச்சி போகலாம் விழுந்ததுக்கப்புறம். ஆனால் வேணாம், இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மூடிட்டு பக்கத்து பில்டிங் எங்கிட்ட ஏறலாம். இங்கிட்டு வழி இருக்கா? இப்படி போயிருமா? இங்கிட்டு கொடுத்து ஏறுவோம். இங்கிட்டு தான் கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கா? ஓகே, இந்த இடத்துல ஈஸி ஏறியாச்சு. ஓகே, இந்த டவருக்குள்ள என்ன இருக்குது? அங்கே என்சாண்டிங் பிக்லின்னு ஒன்று இருக்குது, பிக்கு ஒன்று இருக்குது. ஓகே, இது போட்டு தள்ளிடுமா? கொஞ்சம் கறி நிறைய கிடைக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாச்சும் லூட்டு கிடைக்குமா? சாவு. ஐயோ, ஸ்கல்ட்டின் அடிக்க ஆரம்பிச்சான்டா. இங்கேருந்து அடிக்கிறேன். ஐயோ, போட்டு தள்ளிடும் நம்மளுக்கு. கொஞ்சம் சேஃப்டியாக பக்கின்னு இருக்குது. ஓடுறான். க்ரீப்பர் சவுண்ட் வரும். அது என்சாண்டிங் இது. ஓகே, அது போட்டு தள்ளிடுவோம். ஓகே, இதுக்கு நடுவில் நிறைய விஷயம் நடந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஜாம்பி வந்து நம்ம தட்டிருந்தாங்க. இந்த சின்ன வீட்டில் வந்துட்டோம். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஹேபிள் மட்டும் இருக்குது, இதை மட்டும் எடுத்துக்கலாம், வேறு எதுவும் இல்லை. இன்வெர்ட்ரி ஃபுல்லாக ஆயிடுச்சாடா. சரி, பேக்கில் எல்லாத்தையும் வச்சிடலாம். எல்லாத்தையும் வச்சிடும் பேக்கில். இப்போதைக்கு நமக்கு இந்த இன்வெர்ட்ரி மட்டும் காலியாக இருந்தால் போதும். பேக்கில் இருக்கிறத அப்புறமா எடுத்துக்கலாம். ஓகே, என்ன எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். ஓகே, பேக் வந்துடலாம். இது போதும், ஃபுட் சோர்ஸ் நம்மக்கிட்ட இருந்தால் போதும். இதையும் உடச்சிருமா? போய் கேக்ஸை வச்சு இதையும் உடச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகும். புலி ஜாம்பி எவனும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அந்த ஒன் டைமில் திறந்துச்சு இருக்குது. சாப்பிடுங்கடா. 2 பேருக்கு ஒரு அடி தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வீட்டை மூடிட்டு அந்த பெரிய வீட்டுக்குள்ளே போவோம். இனிமேல் எவனும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போயிருந்தேன். ஓகே, எவனும் இல்லை. இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அப்சிடியன்ஸு, அயன் பேண்ட்டு, ஆப்பிளு. ஓகே, பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குமா? பக்கத்து செஸ்ட்டில் இதில் என்ன இருக்கும்? ஓகே, கறி கிடச்சிருக்கு. டொமேட்டோவா? ஓகே, மேலே ஏதாச்சும் இப்போ போகிறது. ஓகே, மேலே என்னோட செஸ்ட்டு எது இல்லையாடா? ஓகே, இந்த ஒன்று இருக்குது. இதுலேயும் கறியும் டொமேட்டோ தானா? ஓகே, வேறு எதுவும் இல்லை இங்கே இப்போதைக்கு. சரி மேம், ஓகே தான், நமக்கு இப்போதைக்கு இது போதும். கீழே போயிட்டு பக்கத்தில் இன்னொரு டவர் இருந்துச்சு, அந்த டவரை பார்க்க வேண்டியது.
இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவர் தான். அந்த டவரை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியது. இங்கேருந்து அங்கே போகிறக்குள்ளே நிறைய சம்பவம் நடக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போன நைட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சம்பவம் நடந்துருச்சு. இதுக்குள்ளே வரவே முடியல. போடு என்னடா இது இருக்கா, போச்சு போச்சு. சாமுடா ஸ்வாட்டா, ஐயோ அடிச்சான்டா, பாய்சனை போட்டான்டா. சாமுடா ஒத்தனை முடிச்சாச்சு. க்ளோஸ் பண்ண இன்னொருத்தன். ஐயோ ஐயோ முடிச்சான்டா. எங்க திரும்பி நான் இங்கே வந்துக்கிறேன். ஓகே, திரும்பி நம்ம இங்கே வந்தாச்சு. ஓகே, ஒன்று முடிச்சிட வேண்டியதே. செத்துடுறா. ஓகே, நல்லா முடிச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்சாண்டிங் புக்கு, லேப்பிஸு, எமரால்டு இதெல்லாம் இருக்குது. எக்ஸ்பி பாட்டில் இருக்குது, அது கூட ஓகே தான். ஓகே, இங்கே இருக்கிற செஸ்ட்டில் இதுலேயும் சேம் அதே தான். எக்ஸ்பி பாட்டில், எமரால்டு, லேப்பிஸு. ஓகே, இப்போ வழி இல்லையா? அவ்வளோதானா? வேறு எதுவும்? மேலே ஒரு டோர் இருக்கா? ஐயோ, மேலே சின்ன குச்சாரம் என்ன ஆகுறது? ஓகே, இருங்க வரேன். ஆன்வில்லு, என்ட்ரி செஸ்ட்லாம் இருக்குது. ஆனால் இந்த முன்னால் இப்போதைக்கு அதெல்லாம் எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கறி எடுத்து சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தை ரெக்கவரி பண்ணிட்டு மேலே போய் என்ன எதுக்கு பார்ப்போம். ஓகே, உட் பிளானாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ மேலே போகணும். அயன் ஃபண்டையும் போட்டுக்கலாம் சேஃப்டிக்கு. நோ, சேஃப்டி பண்ணி குதிப்போம். டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, கீழே படுத்த மேலே எவனும் இருக்கிற மாதிரி தெரில. இந்த செஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஓகே, என்ன எமரால்டு, எக்ஸ்பி பாட்டில். ஓகே, வேறு மேலே ஏறி பார்ப்போம். இன்னும் மேலே ஒரு ஏணி இப்படி போகுது. மேலே வேணாச்சு இருப்பானா? இது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதனால் க்ளோஸ் பண்ணிடலாம். கீழே ஆல்ரெடி வச்சுருந்தேன். மேலே இங்கே எவனும் இல்லை இப்போதைக்கு. இதுக்கு மேலேயும் போகலாமா? போய் பார்ப்போமே எவன் இருக்கான்னு. ஓகே, ஏதோ சவுண்டு கேட்குது. யாரும் இருக்காண்டா? நீல இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணி உட்காந்துக்குறோம். நீல வாடா. அவனை அப்படியே 2 மணிக்கு போட்டு தள்ளிடுவோம். ஓகே, முடிச்சாச்சு. என்ன ட்ராப் பண்ணிக்காம போய் பார்ப்போமா? எதுவும் கிடைக்கல. இங்கே லூட்டு, இந்த செஸ்ட் இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு லூட் அடிச்சிட்டோம். அதே நேரம் சன்ரைஸ் ஆகுது, நைட்டாக போகுது. ஓகே, இந்த நிலவை மறையிறதை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ அப்படியே முடிச்சிடலாம். ஓகேங்களா? அழகான நிலவை மறையிறதை பார்த்துட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்கிறேன். அடுத்த ஒரு வீடியோ வந்து உங்களை பார்க்குற வரை உங்கள் திறனது விரை பெறுவது உங்கள் பூபே கேமிங். டாட்டா, பாய், சியோ, வருகிறேன்.